இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 25 வயசுல திருமணத்துக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கு, இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கு, இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாதிச்சிருக்கு. வந்து ஆண்மை குறைவு இருக்கு, நரம்பு தளர்ச்சி வீக்கா இருக்கு, மன அழுத்தம், பயம், வந்து குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா இந்த ஆல்கஹால்ல வந்து கலக்கப்படக்கூடிய சில வேதிப்பொருள்கள் வந்து ஆண்மை நரம்புகளை நேரடியா பாதிச்சு ஆண்மை குறைவை ஏற்படுத்துது. இது வந்து அவங்களுக்கு பலருக்கும் வந்து இதுக்கான காரணங்கள் இதனாலதான் இது வருது அப்படிங்கிறது தெரியாததுனாலே நிறைய பேர் வந்து அதனால வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 30 வயசு, அதுக்கப்புறம் 25-30 வயசுக்கு மேல திருமணத்துக்கு பிறகும் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 50 வயதுக்குள்ள அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கு. இதுக்குள்ள காரணங்கள் பாத்தீங்கன்னா மன அழுத்தம், மன உளைச்சல், டென்ஷன், அதிகப்படியான வேலைப்பளு, இது போன்ற காரணங்களால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. இப்ப நான் 3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து நரம்புகள், அதாவது ஆண்மை நரம்புகள் தூண்டப்படணும். 2வது ரத்த குழாயில, அது ஆண்மைக்கு வந்து ரத்த குழாய் தான் முக்கியம், அந்த ரத்த குழாயில ரத்தம் வந்து நல்லா செலுத்தப்படணும். இது 2 விஷயம். 3வது இந்த மனோரீதியா வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலை இருக்கணும். இது 3 இருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷனே ஆகும். இதுல ஏதாவது ஒரு செக்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம ஹார்மோனல் இம்பேலன்ஸோ, டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறைவா இருக்குது, ஹார்மோன்ல ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸோ கண்டிப்பா இந்த ஆண்மை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹோமியோ மருந்துகள் வந்து ஜெர்மன் டாக்டர்னால கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து உலக அளவுல புகழ்பெற்று இருக்கு. குறிப்பா வந்து அந்த இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்துது. நம்ம மெடிசின்ஸ் வந்து ரொம்ப அதிகமான மருந்துகள் வந்து இம்யூனிட்டியில செயல்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நரம்புகளுக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய மருந்துகள் நம்ம ஹோமியோ மருந்துகளா இருக்கு. நரம்பு தளர்ச்சியா இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதியா இருந்தாலும் சரி, ஆண்மை குறைவு, விந்தணுக்கள் குறைபாடு, எல்லாத்துலயுமே இது நல்ல ஒரு பர்மனன்ட் ரெமெடி கொடுக்கக்கூடியதான் நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ். இது வந்து ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு 6-7 மாசம் 8 மாசம் எடுத்துக்கிட்டாதான் இந்த நரம்புகள்லாம் பலப்படும். சரி, இது வந்து நமக்கு குணப்படுத்த முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு பலர் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா ஹோமியோல வந்து இதுக்கு நல்ல சிகிச்சை இருக்கு. ஏன்னா தொடர் சிகிச்சை மட்டும் எடுத்தாங்கன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து நம்ம ஹோமியோல இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிசின்ஸ் வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஜெர்மன் பேஸ்டு மெடிசின்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். காரணம் என்னன்னா அது வந்து சிறந்த, இன்னும் நல்ல இந்தியன் மெடிசின்ஸோட, இந்தியாவில் உள்ள ஹோமியோ மெடிசின்ஸோட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நல்ல ஒரு ஹை பவர் மெடிசின்ஸ் இருக்கு, வெரைட்டி ஆஃப் மெடிசின்ஸ் நிறைய வந்து நாங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலிகைலாம் வந்து சிலர் வந்து தயாரிச்சு கொடுக்குறேன், நானே தயாரிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ்லாம் நம்ம தயாரிக்க முடியாது. ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல வந்து அந்த மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு. அது கம்ப்யூட்டரைஸ்டா செக் பண்றாங்க. அந்த குவாலிட்டி வந்து நம்ம மருந்து தயாரிச்சதுக்கு அப்புறம் அந்த குவாலிட்டி செக் பண்றாங்க. மருந்து தயாரிப்பு முறைகள்லையும் பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி ஒரு தாவரத்துல இருந்து ஒரு ஹெர்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அதுல இருந்து தேவையற்ற கழிவுகள், நச்சு பொருள்கள், டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து பலவிதமான ப்ராசஸ்க்கு உட்படுத்துறாங்க. அது வந்து அப்புறம் ஆல்கஹால்ல மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல தயாரிக்கிற மருந்து தான் நம்ம ஹோமியோ மெடிசின்ஸ். நீங்க மேலும் இது பற்றி சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.